ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். டெய்லி ஒரு ஸ்பூன் எள்ளு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அன்றாடம் நம்ம சமையலில் சேர்த்துட்டு வர மிக சின்ன அளவில் இருக்கக்கூடிய ஒரு விதைனா எள்ளு சொல்லலாம். இந்த எள்ளை பொறுத்த வரைக்கும் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு அப்படின்னு 2 கலரில் இருக்கு. எள்ளு அப்படிங்கிறது ஆசிய உணவுப் பொருட்கள் மேலே சுவைக்காக சேர்க்கப்படுறது தான். சரி, நம்ம உணவில் சேர்த்து வர்றப்ப எள்ளு நம்ம உடம்புக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாங்க. எள்ளு விதையில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. இந்த சின்ன விதையில் விட்டமின்கள், கனிம சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இது உலகத்திலேயே ஆரோக்கியமான உணவுப் பொருட்களில் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். இந்த சிறிய எள்ளு விதைகளை லேசாக வறுத்துட்டு உணவில் சேர்த்திங்கன்னா அந்த உணவுப் பொருள் ரொம்ப சுவையாக இருக்கும். இதை பச்சையாக கூட சாப்பிடலாம். கருப்பு எள்ளை விட வெள்ளை எள்ளு விதையில இரும்புச்சத்து அதிக அளவில் இருக்கு. ஆனா வெள்ளை நிற எள்ளு விதையை விட கருப்பு எள்ளு விதையில நல்ல நறுமணம் இருக்கும். கருப்பு விதையில தான் வெள்ளை எள்ளு விதையை விட 60% அதிகமான கால்சியம் இருக்கு. நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 எள்ளு விதைகளுமே நல்லதுதான். சரி வாங்க, எள்ளு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துக்கலாம். சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல எள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எள்ளில் ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது. இது கொலாஜன் உற்பத்திக்கு உதவி செய்கிறதுனால சருமத்தோட நெகிழ்வுத்தன்மையை கொடுத்து பாதிக்கப்பட்ட சரும திசுக்கள் இருக்குல்ல அதை கூட புதுப்பிச்சிடும். உங்களோட சருமம் நல்ல அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எள்ளு விதைகள், எள்ளு எண்ணெய், எள்ளு மிட்டாய் இதெல்லாம் உங்களோட உணவில் சேர்த்துக்கிறதன் மூலமாக உங்களோட ஸ்கின்னு நல்லா க்ளோவாக இருக்கும். கரும்புள்ளிகள் வராம தடுத்துக்கலாம். பிம்பிள்ஸ் கூட வராம தடுத்துக்கலாங்க. நல்ல செரிமானத்துக்கு எள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எள்ளு விதையில நார்ச்சத்து ஏராளமான அளவில் இருக்குங்க. நம்ம எள்ளு விதைகளை டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வரதன் மூலமா குடல் இயக்கம் சீராக இருக்கும். செரிமான பிரச்சனைகள் சரியாகும். குடல்ல இருக்குள்ள அந்த கழிவு பொருட்களை கூட சரியா வெளியேற்றிடும். அதனால அஜீரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம தடுத்துக்கலாம். நல்ல செரிமானம் கிடைக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீனை தரதுல எள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எள்ளு விதையில புரோட்டீன் மட்டும் இல்லாமல் உயர்தர அமினோ அமிலங்களும் இருக்கு. இந்த புரோட்டீன் என்ன பண்ணுன்னா டயட்ல இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸான உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். எள்ளு விதைகளை சாலட், நூடுல்ஸ் இது மாதிரி உணவுப் பொருட்களில் தூவி கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா தினமும் ஒரு ஸ்பூன் எள்ளை வறுத்துட்டு அப்படியே சாப்பிடலாம். அதுவும் பிடிக்கலனா எள்ளு மிட்டாயாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல எள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எள்ளு விதையில மெக்னீஷியம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஊட்டச்சத்துக்களும் இருக்கு. எள்ளு விதை அப்படி இல்லைன்னா எள்ளு எண்ணெய் நம்ம பயன்படுத்துகிறப்ப சர்க்கரை நோயை கட்டுக்குள் வச்சுக்கலாம். ஹைப்பர் சென்சிட்டிவ் நீரிழிவு இருப்பாங்கல்ல அவங்களோட உடலில் பிளாஸ்மா குளுக்கோஸை மேம்படுத்துறதுக்கும் இந்த எள்ளு உதவியாக இருக்கும். சர்க்கரை நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எள்ளு எடுத்துக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த எள்ளு விதைகளை எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியத்துக்கு எள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எள்ளு விதை எண்ணெய் இருக்குல்ல இது இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்னு சொல்லக்கூடிய சீசமோல் பெருந்தமனி குழாய்களில் ஏற்படுள்ள அந்த அடப்பை தடுத்து இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். இதய நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி எள்ளை உங்களோட உணவில் எடுத்துக்கிறது நல்லது. ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல எள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எள்ளு விதை இருக்குல்ல இது ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. ஏன்னு பார்த்தோன்னா எள்ளு விதைகளில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கு. ரத்த அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தேவையான முக்கியமான சக்தி இந்த மெக்னீஷியம் தான். அப்படிப்பட்ட மெக்னீஷியம் சத்து எள்ளு விதையில் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தம், பதற்றம் இதெல்லாம் தடுக்கிறதுல எள்ளு விதைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எள்ளு விதை இருக்குல்ல இது மன அழுத்தத்திலேருந்து உங்களுக்கு நிவாரணம் தரும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா?
ஆமாங்க. எள்ளுல இருக்கக்கூடிய கனிம சத்துக்கள், மெக்னீசியம், கால்சியம்லாம் மன அழுத்தம் வராம தடுக்கும். மன அமைதி அதிகரிக்கக்கூடிய விட்டமின்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த தியாமின், ட்ரிப்டோபன் இதெல்லாம் அது மட்டும் இல்லாம செரட்டோனின் உற்பத்திக்கு உதவி செய்யக்கூடிய பொருட்களும், பண்புகளும் எள்ளு விதையில இருக்கு. இது உடல் வலி, மனப்பதற்றம், மன அழுத்தத்திலேருந்து நமக்கு நிவாரணம் தந்து நல்ல தூக்கத்த கூட தரும். கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைக்கிறதுல எள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எள்ளு விதைகள் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த எள்ளில் இருக்கக்கூடிய பண்புகள் இருக்குல்ல, இது கொலஸ்ட்ரால் உற்பத்தியை தடுக்கும். குறிப்பாக கருப்பு எள் விதையில் இருக்கக்கூடிய பண்புகள் இருக்குல்ல, அது என்ன பண்ணுன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து கெட்ட கொழுப்போட அளவை குறைச்சி நல்ல கொழுப்போட அளவை அதிகரித்து, அதாவது கொழுப்போட அளவை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் வராமல் தடுத்துரும். இந்த வீடியோவில் டெய்லி ஒரே ஒரு டீஸ்பூன் எள்ளு விதைகள் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் எள்ளு விதைகளை உணவில் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.